நாங்கள் பல வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு எந்த வரனுமே அமையல. அது ஏன், என்ன காரணமாக இருக்கும்? ஒரு விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஜோதிட காரணமே எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளோட வாழ்க்கை அல்லது ஜாதகம் 4 கூறுகளை கொண்டது. 1 விதி, 2 மதி, 3 காலம், 4 நேரம். இப்படி காலம் நேரம்லாம் நம்ம பேசுகிறோம். அவனுக்கு நல்ல காலம், கெட்ட காலம், நல்ல நேரத்தில் ஒரு கெட்ட நேரம், கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம், இதெல்லாம் நம்ம பேசுகிற வார்த்தைகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே போல் அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறான்னு சொல்லுவோம், அவனுக்கு யோகக்காரகன் அப்படிலாம் பேசுகிறோம். ஸோ இதெல்லாம் ஜாதக ரீதியான வார்த்தைகள். ஆனால் பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஜாதகம் போல வாழ்க்கைன்னு யாராவது சொல்கிறாங்களா? அப்போது எண்ணம் போல வாழ்க்கைனாக்கா எண்ணத்துக்கான இடம் எங்கே இருக்குது? அதில் நம்ம சொல்லுவோம், ஒரு 4 சக்கர வாகனங்கள் போல தான் நம்மளோட வாழ்க்கை. இந்த 4 சக்கரத்தில் எல்லா சக்கரமும் நமக்கு அவசியம்தான். 4ம் அவசியம். ஒரு சக்கரம் விதி, இன்னொரு சக்கரம் மதி, ஒரு சக்கரம் 3வது சக்கரம் காலம், 4வது சக்கரம் நேரம்னு. இதில் இந்த 2வது சக்கரமான மதியை நம்ம மறந்துடுறோம். அது மதினா என்னன்னா எண்ணம்னு அர்த்தம். பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த எண்ணம் பரிமாண வளர்ச்சி அடையும். அதுதான் நம்ம விதியை நிர்ணயிக்கும். அது என்ன அப்படின்னா மேலோட்டமான ஒரு எண்ணம், அப்புறம் டிசைடுன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆழ்ந்த ஒரு எண்ணம், அப்படி பரிமாண வளர்ச்சி டீப்பான எண்ணம். அதுக்கப்புறம் நம்பிக்கை, மேலோட்டமான ஒரு நம்பிக்கை, அதை தாண்டி திடமான நம்பிக்கையாக ஆகும். இதுக்கப்புறமா திட்டம், மேலோட்டமான ஒரு திட்டம், அதுக்கப்புறம் அக்யூரேட்டான தீர்க்கமான திட்டம், அதுக்கப்புறமா செயல்கள், அப்புறம் தீவிரமான செயல்கள், அதுக்கப்புறமா ஒரு பழக்கம், அது வளர்ந்து வழக்கமாகிறது. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும். இவ்வளோ தாங்க. எண்ணம், நம்பிக்கை, திட்டம், செயல், பழக்கம் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜில் தாண்டணும். இப்போ நீங்கள் வரம் பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் பல பேர் அந்த மாதிரி வராங்க, வரம் பார்க்குறேன் அமையலைன்னு சரின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தா பல பேர் ஜாதகமே எழுதி வைக்கிறது இல்லை, குறிப்பை மட்டும் வச்சுக்கிறாங்க. பிறக்கும்போது பேர் வைக்கும்போது ஒரு ஐயர்கிட்ட கொடுத்து ஒரு குறிப்பு எழுதுவாங்கள்ல, அதை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஐதர் காலத்து ஜாதகத்தை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வரம் தேடுறது? கல்யாணத்துக்குன்னு ஒரு ஜாதகம் எழுதணுங்க. அது எப்படி இருக்குன்னா, கட்டம் இருக்கணும், பக்கத்தில் நவாம்ச கட்டம் இருக்கணும், 2 கட்டம் போட்டு டீட்டெயிலாக இருக்கணும். அப்புறம் ஒரு பயோடேட்டா ஒன்று ரெடி பண்ணணும். 3வதாக ஃபோட்டோ இருக்கணும், ஒரு முகம் தெரிகிற மாதிரி தெளிவான ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அப்புறம் உடல் அமைப்பு முழுசாக தெரிகிற மாதிரி முழுமையான ஃபோட்டோ. ஆக 2 ஃபோட்டோ இருக்கணும், ஒரு பயோடேட்டா இருக்கணும், ஒரு ஜாதகம் தெளிவான ஜாதகம் இருக்கணும். அது முடிஞ்சாலும் கம்ப்யூட்டரைஸ் ஜாதகமாக இருக்கணும், அது திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி இருக்கணும். ஸோ இந்த 3மே இருக்கணும். பஞ்சாங்கம், அதாவது ஜாதகம், பயோடேட்டா, ஃபோட்டோ. இது மெத்தடு. இதை வச்சுக்கிட்டு தேடணும். அதை விட்டுட்டு முதல்ல போய் பொண்ணை போய் பார்க்குறது, மாப்பிள்ளையை வர சொல்கிறது, அப்புறம் கடைசியாக இது போகிறதில்ல அது போகிறதில்லங்கிறது, இதெல்லாம் தப்பு. பொருத்தம் மட்டும் பார்க்குறது தப்பு. அதுக்கு முன்னாடி தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும், தலையெழுத்து நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். தலையெழுத்து நல்லா இல்லைன்னு வச்சிங்களேன், பொருத்தம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. பொருத்தமே யாருக்கு அப்படின்னா, ஜாதகம் நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் பொருத்தமே பார்க்க முடியும். ஜாதகமே நல்லா இல்லாத ஒரு ஆளுக்கு
தலையெழுத்தே சரியில்லாத ஒரு ஆளுக்கு பொருத்தம் பார்த்து என்ன பிரயோஜனம் இருக்குது? ஓட்ட பாத்திரத்தில் தேவாமிர்தம் ஊற்றினாலும் நிற்காதுங்க. இப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதி 8ல் போய் நிற்கிறாரு. 8ஆம் அதிபதி 7ல் இருக்கார். இன்னும் 2-3 பாவகிரகங்கள் வேறு 7ல் இருக்குனாக்கா அவங்க கல்யாண வாழ்க்கை நல்லாவே இருக்காது. நீங்கள் 10க்கு 10 பொருத்தம் பார்த்து கொடுத்தா கூட அந்த வாழ்க்கை நல்லா இருக்க போகிறதில்ல. ஜோசியர் பார்த்து கொடுத்த ஜோசியருக்கு கெட்ட பேர் தான் வரும் வழிய 10 பொருத்தம் இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சார் பாருங்க, அவருக்கு தான் கெட்ட பேர் தான் வரும் வழிய நல்லா இருக்காது. ஆக வெறும் அடிப்படை நட்சத்திர பொருத்தத்தை வச்சு மட்டும் பார்த்துக்கூடாது. நீங்கள் ஜோசியரை பார்த்து நம்மளோட தலையெழுத்து எப்படி இருக்குது, நம்ம பிள்ளையோட தலையெழுத்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இவருக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள், பொருந்தாத நட்சத்திரங்கள், அதாவது 27 நட்சத்திரத்தில் ஒரு 6லேருந்து 9 நட்சத்திரம் சில பேருக்கு பொருந்தாது. அந்த நட்சத்திரங்களை கேள்விப்பட்டு கேட்டு தெரிஞ்சு அதை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டா, நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்க, மேட்ரிமோனியில் பார்க்குறீங்க, எங்கே பார்த்தாலும் டக்குன்னு இந்த நட்சத்திரமாக வேணான்னு நீங்கள் முதல் அடியிலேயே நீங்கள் வேணான்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறமா பொருந்துச்சு அந்த நட்சத்திர பொருத்தம் இருந்ததுக்கு அப்புறமா பயோடேட்டா பாருங்கள், பயோடேட்டா பார்த்து பிடிக்குதா, ஃபோட்டோ பாருங்கள், இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணணும். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியில் பாருங்கள், இந்த ஆம்பளை பசங்களுக்கு ஃபோட்டோவே போட தெரிலங்க. எதுக்கு செலவு பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஃபோட்டோ போட தெரியல, ஸ்டைலாக கண்ணாடி போட்டு முகத்தை கண்ணெல்லாம் மறைச்சிக்கின்னு ஃபோட்டோ போடுறது. ஒரு கடற்கரை வாசலில் போய் நின்றுன்னு ஃபோட்டோ எடுப்பாங்க. கடற்கரையில் போயிட்டு பெருசாக கடல் தெரியும், இவனுக்கு மூஞ்சி தொம்மா தெரியாது, கொஞ்சம் கூட தெரியாது. சிங்கப்பூர், மலேசியா டூர் போன இடத்துல இருந்தெல்லாம் எப்படியோட ஸ்டைல்ஷெல்லாம் எடுத்த ஃபோட்டோலாம் போடுவாங்க. பேக்ரவுண்டு பெருசாக இருக்கும், முகம் தெளிவு இருக்காது. முகம் தெளிவு இல்லாத ஃபோட்டோ கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது சொல்லுங்கள்? மேட்ரிமோனியில் 100 ஃபோட்டோ பாருங்கள், 1-2 ஃபோட்டோ கூட தெளிவாக இருக்காது. ஏன் அப்படி போடுறாங்க? இதுக்குன்னு ஃபோட்டோ எடுக்கணும்ல. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோவும் நம்ம செல்ஃபோன்லேயே நல்ல கேமரா தான் வச்சுருப்பாங்க நிறைய பேர், அதில் எடுக்கலாம்ல. அதை எடுத்து நம்ம வாட்ஸ்அப்பில் வச்சுக்கணும், கேலரியில் வச்சுக்கணும். ஒரு பயோடேட்டா ஃபோட்டோ எடுத்துக்கணும், ஜாதகம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அந்த வரன் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். 2 4 வச்சு யார் கேட்டாலும் வாட்ஸ்அப்பில் நம்ம பரிவர்த்தனை பண்ணிக்கணும். இந்த முறைகள்லாம் தெரியறதே கிடையாது. 5 வருஷமா இல்லை, 10 வருஷம் இல்லை, நீங்கள் முறை தெரியாமல் எத்தனை வருஷம் பார்த்தாலும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஆக எண்ணம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக இல்லை. தெளிவான எண்ணம் இருக்கணும், பண்ணணுன்ற எண்ணம் இருக்கணும். பல காரணங்களால் மேலோட்டமாகவே தேடுவாங்க. இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நாம. ஆனால் இந்த வீடியோக்கு சம்மந்தம் இருக்கனால அதை பற்றி ஷார்ட்டாக திரும்ப அதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரே ஒரு பிள்ளை இருக்குது, ஒரே ஒரு பொண்ணு இருக்குன்னா அதிக பய உணர்ச்சியால் ரொம்ப ஃபில்டர் பண்ணுவாங்க. நடக்கவே நடக்காது. மைனரையே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நெகட்டிவாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எல்லாம் விட்டுருவாங்க. இது வேணாம், அது வேணாம், இது வேணாம், அது வேணான்னு பய உணர்ச்சி அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக அவங்க வேணான்னு சொல்லிட்டு வராங்க. ஆக எண்ணம் தான் சரியில்லைன்னு அர்த்தம். உங்களுடைய ஜாதகம் அதை ரொம்ப வருஷம் பார்க்குறோம் அப்படின்னாக்கா எண்ணம் சரியில்லைன்னு அர்த்தம். 1 இதுதான் முக்கியமான காரணம். 2வது உங்களோட முயற்சிகள் தவறாக இருக்குதுன்னு அர்த்தம். சரியான முயற்சி இல்லைன்னு அர்த்தம். முயற்சி சரியாக இருக்கணும். 3வதா பரிகாரங்கள் செஞ்சுருக்கணும். அமையவே இல்லைன்னா பரிகாரம் செய்யணும். பரிகாரத்தை செய்கிறதுக்கு தயங்குறாங்க, கஞ்சத்தனப்படுறாங்க, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. காசு கடவுளுக்கு தானே கொடுக்குறோம், என்ன அப்போ? இல்லை எவனோ ஏமாத்துறான், பரவாயில்ல, நம்ம கர்மாவை எடுத்துக்கிட்டானா கூட பரவாயில்ல. உங்களை ஏமாத்தினா உங்கள் கர்மா அவங்ககிட்ட போகுதுன்னு அர்த்தம். போட்டுமே, உங்களுக்கு கர்மா கரையுது இல்லை. இல்லை ஜோசியருங்களாம் பரிகாரம் சொல்லி ஏமாத்துறானுங்க. கோயிலுக்கு தாங்க பெரும்பாலும் சொல்லுவாங்க. கோயிலுக்கு போய் சாமி நான் கமிஷனாக கொடுக்க போகுது பரிகாரம் செய்கிறதுனால. ஏதாவது பரிகாரம் செய்யணும். பரிகாரம் செய்து தயங்குறாங்க. பறக்கிற கேமரா வைப்பாங்க, ஆள் உயரம் கட் அவுட் வைப்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே சுவிட்சர்லாந்துக்கு டிக்கெட் எடுத்து வச்சுப்பாங்க ஹனிமூனுக்கு. இதெல்லாம் பண்ண தெரியுது. ஒரு சில ஆயிரங்கள் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணணும்னா மனசு வர மாட்டேங்குது. கல்யாண வாழ்க்கையில் 2 பகுதி இருக்குது. ஒன்று ஆகணும், இன்னொன்று ஆனதுக்கப்புறம் வாழணும். நீங்கள் அரைக்குறையாக பரிகாரம் செஞ்சீங்கன்னா ஆகிடும், ஆனதுக்கப்புறம் வாழ முடியாமல் போயிடும். எவ்வளோ முடியுமோ செலவு பண்ணி நம்பிக்கையோட பரிகாரத்தை செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வரன் அமையும்.